அன்பான தமிழ் உலகில் உங்களுக்கு ஷிக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். அதுக்கு முன்னாடி மெயின் மெசேஜஸ் என்ன அப்படின்னா, காமிக்ஸ் ஆர் ட்ரைங் காமிக் பீப்புள் வந்து மேபி மாஸ்கினோட எக்ஸ் இல்லைனா வந்து காமிக் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு அப்டிக்கல் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மோஸ்ட்லி வந்து மாஸ்கினோட சில்ட்ரனை வச்சு, இல்லைனா அந்த சில்ட்ரன் வந்து மாஸ்கினோடது இல்லை. சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் மாஸ்கின்ஸ் சில்ட்ரன். ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஸோ இது வந்து உங்களோட பைல் 1க்கான கார்டு. பைல் 2க்கான கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கிறத பொறுத்து தான் இந்த ரீடிங் உங்களுக்கு. சேனல் மெசேஜஸ் ரிலீஸ் யுவர் எக்ஸ் இது ரொம்ப அவசியம். உங்களோட காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேபி இது உங்கள் பர்சனோட மெசேஜ், இல்லைனா வந்து பிரபஞ்சம் வந்து உங்கள் பர்சனுக்கு கொடுக்குற மெசேஜ். த டைம் ஹஸ் கம் டு கிளியர் யுவர் எனர்ஜி. இந்த எக்ஸை ரிலீஸ் பண்ணாமல் முன்னாடி போக முடியாது. இந்த எக்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து சில்ட்ரனை வச்சு ட்ராப் க்ரியேட் பண்ண பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் அ வார்னிங் டு பைல் 1 பீப்புள் ஆர் பைல் 1's பர்சன். இன் ஃபியூ கேசஸ் ஒரு சில விஷயங்களில் என்ன அப்படின்னா, இந்த சில்ட்ரன் வந்து மாஸ்கினோடது கிடையாது. ஸோ இது வந்து பைல் 1க்கான கார்டு. பைல் 2ஓட கார்டு பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங். பியூட்டிஃபுல் கார்டு. த சிச்சுவேஷன் இன்வால்வ்ஸ் வெட்டிங். ஸோ உங்களோட காதல் வந்து கல்யாணத்தில் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அத்தாட்சி. அடுத்தது வந்து பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். ரெண்டுமே வந்து பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம பந்தம் கண்டிப்பாக இருக்குது. இந்த கார்டு லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஸோ உங்கள் கனெக்ஷனை உங்கள் காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்குற கலெக்டிவ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் உங்களை லவ் பண்ணோம். லைக் தியாகம் பண்ணுறேன், என்ன நடந்தாலும் சரி நான் மன்னிக்கிறேன், என்ன பண்ணாலும் சரி நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி லாஜிக்குள்ளே போகாதீங்க. ஃபஸ்ட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். சிலதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ணக்கூடாது, சிலதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. உங்கள் பர்சன் வந்து எக்ஸோடு இருந்துட்டு உங்களோட வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து யூட்டர்ன் போட்டு அமுச்சு விட்ருங்க. அந்த மாதிரி யூ ஹாவ் டு செட் பவுண்ட்ரி. அதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஹெல்தி பவுண்ட்ரி. அதுதான் உங்கள் பர்சனை வந்து இந்த எக்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே கொண்டு வரத்துக்கோ இல்லை அந்த காதலை புரிஞ்சுக்கிறதுக்கோ வழிவகுக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மூவ் பண்ண மாதிரி தலையாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தான் செதஞ்சு போகும். இந்த காதலும் இருக்காது. யூ நீட் டு ஃபேஸ் காமிக் லெசன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. நாம் இப்போ வந்து சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு சின்ன வித்தியாசமான விஷயம் பண்ண போகிறோம். இந்த சேனல் மெசேஜஸ் வந்து டெராட் கார்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுச்சில் இருக்க சில மெசேஜஸ் எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம முன்னாடி என்னென்னு பார்க்க போகிறதில்ல, அதுவே வந்துருச்சு. உங்கள் பர்சன் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ நான் 2 பவுச் வச்சுருக்கேன். 2ல் வந்து ரிப்பீட்டட் மெசேஜஸ் ஒரு சிலது தான் இருக்கும். இட்ஸ் லைக் சேனல் மெசேஜஸ் மாதிரி எழுதுன்னு தான். இதுலேருந்து நான் சில விஷயங்கள் மட்டும் தான் எடுக்க போகிறேன். அது என்னங்கிறது வந்து நம்ம ரீடிங் முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அட்வென்ச்சர். உங்கள் காதல் வந்து ஒரு அட்வென்ச்சரை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். யூ ஹாவ் டு ரிலீஸ் யுவர் எக்ஸ். அதுவும் ரொம்ப அவசியம் இந்த அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த மெசேஜஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. லாஸ்ட்டில் நம்ம எனர்ஜியோட இது எப்படி இது வந்து உங்களோட வாழ்க்கை இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து எவ்வளோ பொருந்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு மெசேஜ் வந்து ரொம்ப யூனிக்காக வெளில வந்து விழுந்திருக்கு. ஸோ ஐ எம் இன்க்ளூடிங் தட். ஸோ சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன் ஸ்பிரிட்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். தே ஆர் கமிங் பேக் வித் கிளாரிட்டி. சம்படி இஸ் கோயிங் டு சேஸ் யூ. யாராவது ஒருத்தங்க உங்களை சேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க பர்சன் வந்து உங்களை சேஸ் பண்ண போகிறாங்க. சில விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்குது. இது வந்து டிவைன் லவ், டிவைன் இன்டர்வென்ஷன் ரெண்டுமே இருக்குது. இந்த கார்டு வந்து பிளாக்கேஜாக வருது. பாஸ்டில் மேபி உங்கள் பர்சன் வந்து இந்த கனெக்ஷனுக்கு தேவையான அளவு எனர்ஜி போடாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறது யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அதை எக்ஸ் தடுக்க ட்ரை பண்ணலாம். மேபி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு, நிறைய அலுமினி கேட்கலாம். அதனால் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அடி வாங்கலாம். இந்த மாதிரி இருக்குது. பட் வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து தெய்வீகமாக இட்ஸ் டிவைன்லி கைடட். ஒரு தெய்வீக அருள் இருக்க ஒரு காதல். இது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதனால் இது ஒரு அளவுக்கு மேலே யாரும் வந்து அதை ஒன்றும் குழப்பிட முடியாது. இட்ஸ் லைக் எத்தனை தான் சுற்றி வந்தாலும் யூ ஆர் கோயிங் டு பி டுகெதர். நீங்கள் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க கடைசியில். நாய் கூட ஆமான்னு சொல்லுது. ஸோ ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் உங்கள் பர்சன். நான் வந்து இது வந்து எக்ஸு இல்லைனா நியூ பர்சன் இந்த மாதிரி எந்த கான்செப்ட்குள்ளேயும் போக போகிறதில்ல. ஸோ சம்ஒன்
ஆக்ஷன் ஓரியன்டட், கோல் ஓரியன்டட். அவங்க வந்து எதுக்குமே பயப்பட போகிறதில்ல. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்குது உங்களை பற்றி, இந்த கனெக்ஷனை பற்றி. இந்த கனெக்ஷன் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துட்டு உங்களை வந்து சேஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. அது அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குமா, எவ்வளோ நாள் எடுக்கும், அந்த கேள்வியே இங்கே அவசியமே இல்லை. ஏன்னா ரொம்ப குவிக்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஒன்று ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்குது, ரெண்டாவது வந்து சோர்ட் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப குவிக். இட்ஸ் லைக் டேஸ். அவங்க ஒரு விஷயத்துலேருந்து வாக் அவே பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ரிலீஸிங் எக்ஸ். தே ஆர் டிவோர்ஸிங் ஆர் ரிலீஸிங் எக்ஸ். மேபி உங்கள் பர்சன் பைசஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பாஸ்டில் வந்து இந்த பர்சன் பணத்தை நோக்கி ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த காதல் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜேர்னி அப்படின்னு. அவங்களுக்கு இப்போ தான் அந்த பாஸ்ட் லைஃபோட அந்த கனெக்ஷன், அந்த பாண்ட் எல்லாமே புரிய வருது. மேபி நீங்கள் விலகி இருக்கீங்க, இல்லைடா அவங்க விலகி ஓடிட்டாங்க. இப்போ வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தட் பியூட்டிஃபுல் மொமெண்ட் யூ ஷேர்ட், தட் பியூட்டிஃபுல் பாண்ட், நீங்கள் வச்சுருந்த அந்த அழகான ஒரு காதல் வந்து அவங்களுக்கு இப்போது வந்து இட்ஸ் லைக் ரொம்ப தேவைப்படுதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் அதுதான் அவங்களுக்கு எல்லாமே இப்போது. அந்த ஒரு மொமெண்ட், அந்த உண்மையான அன்பு இருக்குது. அந்த அன்பை பரிமாறின அந்த ஒரு சில நொடிகள் தான் அவங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக தோணுது. அடுத்தது இப்போ அவங்க ஒரு இடத்துல சிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாரமாக இல்லை. ஏன்னா அவங்க நிறைய கற்றுக்குறாங்க. இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட். காமிக் பீப்புள் நிறையா கண்டிப்பாக உங்களோட கனெக்ஷனில் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் க்ரியேட்டிங், என்ன சொல்கிறது, காக் பிளாக்கிங், இல்லைனா வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மேனிப்புலேட் பண்ணுவாங்க சீனை. ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி பெருசாக்குது. ஏன்னா உங்கள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த நாய் சத்தமோ எதுவுமே கிடையாது. அது தானாக அடங்கிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்படவும் தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் கூட, ஒரு ஹெட்ஸ்அப். கார்மிக்ஸ் வந்து அது குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னுவாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சும்மா குலைக்குது, அவ்வளோதான். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுது. பட் நீங்கள் ஃபோக்கஸை வந்து வேறு இடத்துல போட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தானாக மறைஞ்சிடும். த எம்பரர், பாஸ்டில் அவங்களுக்கு மேபி ஈகோ ரொம்ப இருந்திருக்கலாம், ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அதனால் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை தான் தருதே தவிர இது வந்து ஒரு பெரிய சாபம்னு நினைக்க முடியாது இந்த சூழ்நிலையை. அவங்க அப்படி தான் அதை பார்க்குறாங்க. மேபி பாஸ்டில் அவங்க ஈகோனால அவங்களோட காதலை உதாசீனப்படுத்திருக்கலாம், இல்லைனா காசு தான் பெருசு, எனக்கு ஸ்டேட்டஸ் பெருசுன்னு போயிருந்துருக்கலாம். இது இன்னொன்று சொல்லுது, ஹீ இஸ் அ மேரிட் பர்சன். மேபி ஹீ வாஸ் அ மேரிட் பர்சன். ஏன்னா அவங்க டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் எக்ஸ். ஸோ உங்கள் பர்சனுக்கு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. பாஸ்ட் மேரிட் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ் இருக்கலாம், இல்லைனா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். சம்ஹவ் ஒரு எக்ஸ் வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், அதுதான் அவங்களோட கைடன்ஸும் கூட. அவங்க அதை விட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏன் போகிறாங்க அப்படின்ற அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக போகிறதில்ல. பட் தே ஆர் லீவிங் த எக்ஸ் ஃபார் ஷுர். வை திஸ் எம்பரர் எனர்ஜி ஹியர் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ரிவர்சல் எனர்ஜி வந்துடுதா. தே ஆர் ரிலீஸிங் எக்ஸ் ஹெரஃபண்ட். தே ஆர் லூசிங் தேர் ஜாப் பொசிஷன் அண்ட் தே ஆர் ரிலீஸிங். அதாவது அவங்க வந்து அவங்க எக்ஸை வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வராங்க. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, அவங்க பொசிஷனையும் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஈகோனால் அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டாங்க. தெர் இஸ் அ ஸ்னீக்கி எனர்ஜி. மேபி இந்த காமிக் எனர்ஜியோட, காமிக் ஃபெமினன் எனர்ஜியோட சேர்ந்து அவங்க நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருந்துருக்கலாம் ஜாபில். அதனால் அவங்களுக்கு ஒரு ஜாப் லாஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது வந்து இந்த ஜாப் லாஸ் வந்து நடக்கிறதுக்கு காரணம் எஸ் ஜஸ்டிஸ். கண்டிப்பாக அவங்க ஒரு லீகல் சுச்சுவேஷனில் மாட்டுவாங்க பிகாஸ் ஆஃப் வாட் தே டிட். இந்த காமிக் ரொம்ப அரகண்ட் ஃபெமினனோட சேர்ந்து இந்த மாஸ்க்கு நிறைய திருட்டுத்தனம் பண்ணியிருந்திருக்காங்க. லைக் உங்களுக்கு தெரியாமல் மேபி தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளிங். ஏன்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூ ஆர் டிமாண்டிங் கிளாரிட்டி பிகாஸ் யூ ஆர் த லீப்ரா சைன் ஹியர். ஜஸ்டிஸ் கேட்குறீங்க, இல்லைனா யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். அந்த ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா, அவங்க அந்த பதவிக்காக உங்கள் காதலை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த பதவி அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. இல்லை ஒரு காமிக்காக உங்கள் காதலை வேண்டாம், எனக்கு வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவங்க எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அது அவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அது ஸ்டேட்டஸாக இருந்தால் ஸ்டேட்டஸ் இழக்க போகிறாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி போயிருந்தாங்க அப்படின்னா அந்த 4 பேர் இவங்களை இப்போ எள்ளி நகையாட போகிறாங்க.
இதுதான் அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கான பிரபஞ்சம் கொடுக்க போகிற தண்டனை. இட்ஸ் லைக் கர்மா. இதனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஆளும் இல்லை. பிகாஸ் யூ லவ் திஸ் பர்சன். நீங்கள் உண்மையிலேயே அவங்கள நேசிச்சிருக்கீங்க. பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் அவங்க பணத்தை நோக்கி போனனால நீங்கள் போயிட்டீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ புரியுது. இட்ஸ் லைக் தே வாண்ட் டு சே திஸ் டு யூ. எனக்கு புரியுது, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அட்வென்ச்சர் வித் யூ. இப்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னோடய கர்மானால தான் நான் வந்து இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் காமிக்கோட சேர்ந்துருக்கக்கூடாது. நான் காமிக்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நான் டிவோர்ஸ் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். உங்ககிட்ட வந்து காதலை சொல்லியிருக்கணும். இது எல்லாமே நான் பண்ண தப்பு. உனக்கு செய்ய வேண்டிய இல்லை உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த எமோஷ்னல் பேலன்ஸ், மனி சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து உன்னோட எமோஷ்னல் சப்போர்ட், இது எல்லாமே வந்து நான் கொடுத்துருந்துருக்கணும். நான் உங்ககிட்ட இருந்து நிறையா ரிசீவ் பண்ணேன். பட் கொடுக்கும்போது நான் ரொம்ப சுயநலவாதி. அந்த உங்களுக்கு கொடுக்குற காயினை தான் அவங்களுக்காக எடுத்துக்கிட்டாங்க. இட்ஸ் லைக் உங்ககிட்ட இருந்து எல்லா காதலையும் வாங்கிண்டு திரும்ப கொடுக்கணுன்னு பிரபஞ்சம் அவங்கள ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து வைக்கும்போது அவங்க சுயநலமாக அதை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இட்ஸ் லைக் ஸ்ட்ரீக்கிங் எனர்ஜி. இதை கொண்டு போய் வந்து காமிக்கிட்ட கொடுத்து இட்ஸ் லைக் ஃபார் மனி. தே டிட் எவ்ரி திங் ஃபார் பொசிஷன், மனி அண்ட் ஸ்டேட்டஸ். பட் இந்த ஸ்டேட்டஸ் தான் இப்போ இழக்க போகிறாங்க, எல்லாம் இழந்துட்டாங்க. அதை தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. உனக்கு பண்ண துரோகத்துக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன மெசேஜஸ் வந்து இந்த பர்சன் கிட்டேருந்து வருது அப்படின்னா. What is a channel message? A song. This is a song. Channeled song from this person. ரெண்டு சாங் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வெளியில் வருது. ஸோ we are going to take it. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். என்னை மாற்றும் காதலே எதுக்காக கிட்ட வந்தாலோ, எதை தேடி விட்டு போனாலோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போக மாட்டேன். இந்த சாங் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. எதுக்காக வந்தீங்க, எதுக்காக விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிறது, உங்களை மிஸ் பண்ணுறாங்கங்கிறது இது வந்து ரொம்ப எவிடெண்ட்டான சாங் இது. கண்ணிலே கண்ணீரிலே பிரிந்தே நான் போகின்றேன், விண்ணிலே வெண்மேகமாய் கலைந்தே நான் மெல்ல மெல்ல கரைந்தேன், அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே, நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும் விழுந்தேனே. ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. தே ஆர் லிட்ரலி க்ரைங். உங்களுக்காக அவங்க அழுகுறாங்க டெய்லி நைட்டு. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. உங்கள் நிழல் இப்போ கிடைச்சா கூட போதும், அதை தொடர்ந்து வருவேன். வந்து நீங்கள் உருவமாக உயிரோடு இருந்தீங்க, அப்போ உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களோட நிழல் கிடைச்சா கூட போதும், நான் அந்த நிழலை தொடர்ந்தே வந்துடுவேன் உங்ககிட்ட அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறாங்க. லெட்ஸ் see. வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்ன ஆனாலும், உன் எதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும். ஸோ இதுவும் அனதர் பியூட்டிஃபுல் சாங். அவங்க வந்து வேறு எதுவும் தேவையில்லை, தாரமே தாரமே சாங் தான் நினைக்கிறேன். ஸோ நெஞ்சம் எல்லாம் வண்ணம் பல வண்ணம் ஆகுதே, கண்கள் எல்லாம் இன்பம் கூடி கண்ணீர் ஆகுதே, நான் உன்னை காணும் வரையில் தாபத நிலையே, தேசங்கள் திரிந்தேன் தனியே தனியே, 1000 கோடி முறை நான் தினம் தினம் இறந்தேன். ஸோ எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சுதான் கடைசியில் உங்களை பார்த்துருக்காங்க. உங்களை பார்த்த நொடி வந்து ரொம்ப இன்பமான நொடி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி தே ஆர் ரெமினிசிங், பழசு யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க நிறையா வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை நிறையா பீப்புளை மீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்க நிறையா இடத்துக்கு போயிருக்காங்க, நிறையா பீப்புளை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் இல்லாத ஒரு நொடி உங்களை சந்தித்த அந்த ஒரு தருணத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது இப்போ அவங்களுக்கு ரொம்ப புரியுது. ரொம்ப ஸ்பெஷலான நொடி, உன்னோட இருந்த நிமிடங்கள் வந்து ரொம்ப, அது வந்து திரும்பவும் நான் தேடிட்டே இருக்கேன். எந்த தேசம் போனாலும், எத்தனை பேரை பார்த்தாலும் அது எனக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. ஸோ channel messages from pile one person, please. Any specific messages from the person? Yes, I'm going to shuffle this too. A lot. எல்லாமே எடுக்க போகிறதில்ல. இதுலேருந்து I'm going to pick few messages. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மெசேஜஸ் படிக்க போகிறோம். ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ யூ ஸ்டார்ட் பிலீவிங் திஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. போதுமா, என்னை மன்னிச்சிடு. அவங்க பண்ணதை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அது வந்து தான் ஹேங்க்டு மேன்லேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு. எவ்ரி அதர் சாங் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் யூ. த சாங்ஸ், வாவ், எல்லா சாங்கும், இந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களையும் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்டையும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. ஐ ஹாவ் ஸ்ட்ரகிள்ட் வித் அடிக்ஷன்ஸ்.
இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னீக்கி எனர்ஜி உங்களுக்கு தெரியாமல் அவங்க நிறைய திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே உங்களுக்கு தெரியாமல் நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு இருக்காங்க. மை ஹோம் இஸ் வேர் யூ ஆர், அதுதான் நம்ம இங்கே தெளிவாக பார்த்தோம் இந்த சாங்கில். உங்கள் நிழல் கிடைச்சா கூட போதும், அந்த நிழலே தொடர்ந்து நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. யூ ஆர் மைன், வெரி பொசசிவ் எனர்ஜி. பட் அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஒரு கிளாரிட்டியோடு வந்தாங்க அப்படின்னா இந்த சில்ட்ரன் மேபி ஒரு சில கேசஸில் சில்ட்ரன் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்னா அந்த கிளாரிட்டியோடையும் அவங்க வர போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு டூ சம்திங் அபவுட் இட். அது என்னங்கிறத நம்ம டீப்பாக இங்கே பார்க்க போகிறதில்ல, பட் தே ஆர் கோயிங் டு டூ சம்திங். இந்த மெசேஜஸோடு நான் வந்து இந்த ரீடிங்கை முடிக்க போகிறேன். அட்வென்ச்சருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்குது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. சைக்கிக் கிஃப்ட். ஸோ உங்களுக்கு உங்களோட சைக்கிக் கிஃப்ட் பற்றி கவலைப்பட தேவையில்லை. யூ கேன் ட்ரஸ்ட் இட். அதே மாதிரி இந்த பர்சனோட சைக்கிக் கிஃப்ட்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களோட அட்வென்ச்சர் வந்து ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. ட்ரஸ்ட் இட் அப்படிங்கிறாங்க. ஐ ஹாவ் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், அடிக்ஷன். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஐ ஹவ் ஸ்ட்ரகிள் வித் அடிக்ஷன்ஸ். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சின்க்ரனிசிட்டி இருக்குது அப்படின்னு. யூ ஷுட் பிலீவ் திஸ் கைண்ட் ஆஃப் ரீடிங்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக். யாருக்கோ வந்து பிரபஞ்சம் இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ அவங்க அடிக்ஷனில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. மேபி அதனால தான் உங்ககிட்ட விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கலாம். திருட்டுத்தனமாக அதை பண்ணியிருந்துருக்கலாம். யூ ஆர் ஸோ அலர்ஜிக் டு சச் அடிக்ஷன்ஸ். ஏன்னா அவங்க வந்து மேபி பாஸ்டில் வுமனைசராக கூட இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு திருட்டுத்தனம், அது இல்லாமல் நிறைய ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் ரிலேட்டடாகவும் ஒரு காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இல்லைனா they did something wrong, you have demanded some kind of justice. இல்லைனா நீங்கள் ஒரு கிளாரிட்டி கேட்டிங்க அவங்கக்கிட்ட. நான் தமிழ்லையும் சொல்லிடுறேன். அவங்க உங்களுக்கு தெரியாமல் ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, அவங்க பதில் சொல்லலை. அந்த பதிலெலாம் இப்போ வருது. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் லைக் அன் ஏஞ்சல். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு தேவதை. அதுதான் அவங்க இங்கேயும் சொல்லிட்டாங்க. அந்த சாங்கும் இதுவும் எவ்வளோ மேட்ச் ஆகுது பாருங்கள். மை ஹோம் இஸ் வேர் யூ ஆர், அதுதான் அதுவும். இது என்னன்னு பார்ப்போம். ஐ எம் ட்ரைங் டு ஸ்டீல் யுவர் எனர்ஜி, ஐ நீட் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இங்கே வாட் அ சிங்க்ரனிசிட்டி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டில் அவங்க வந்து உங்களோட எனர்ஜியை, உங்களோட லவ்வை எல்லாத்தையுமே எடுத்து ரொம்ப சுயநலமாக அதை நடந்துக்கிட்டாங்க. இப்போது அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க வந்துட்டுருக்காங்க. அந்த திருடின காசை, அந்த திருடின எனர்ஜியை வந்து இப்போ தான் கொண்டு வராங்க உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து வேறு ஏதோ திசையில் போயிருக்காங்க. மேபி வாட் கைண்ட் ஆஃப் பாஸ்டில் தே ஹவ் சேஸ்ட் ப்ளஷர். மேபி அடிக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்து பார்ட்டி பண்ணுறது, கண்டவங்களோட போகிறது, இந்த மாதிரி இருந்துருக்கலாம். த குவிக் ஆக்ஷன், ஸ்லீப்பிங் வித் அதர்ஸ். ஆனால் இப்போது உங்ககிட்ட இந்த திருடின எனர்ஜியை கொடுக்க வராங்க. அதான் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஐ எம் ட்ரைங் டு ஸ்டீல் யுவர் எனர்ஜி இன் த பாஸ்ட். இப்போது அந்த எனர்ஜியை உங்ககிட்ட கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. இல்லை நான் தரேன், நான் திரும்ப தரத்துக்கு தயாராக இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஐ சீட்டட் ஆன் யூ பட் பிரிட்டண்டட் லைக் லாயல். போதுமா? அதுதான் இங்கே நம்ம பார்த்தோம். அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. மேபி பதவிக்காக ஹீ ஸ்லெப்ட் வித் சம்படி, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் குரூப் ஆஃப் பீப்புள். அந்த ரேப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்காக இட்ஸ் லைக் குரூப் எஸ்சிஎக்ஸ். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இன்வால்வ்டாக இருந்திருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பட் திஸ் இஸ் த ஃபேக்ட், யூ ஷுட் நோ. இட் மே பி ட்ரிகரிங், பட் இதுதான் உண்மை. ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை. ஸோ அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்கே நம்ம பண்ண துரோகம். அந்த பண்ண துரோகம் வந்து இப்போ அவங்க பதவி இழக்கிறதுக்கு காரணமாக இருக்க போகுது. ஐ நோ த ட்ரூத் அபவுட் எக்ஸ். ஸோ அவங்களோட எக்ஸை பற்றி ஒரு சீக்ரெட் வந்து அவங்களுக்கு இப்போ தெரியும்னு சொல்கிறாங்க. அது வந்து எக்ஸ் வந்து இந்த கொலீகாக இருக்கலாம், இல்லைனா வந்து லிட்ரல் எக்ஸாக இருக்கலாம். ஸோ தே நோ சம்திங் அபவுட் த எக்ஸ். ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் ஐ வாண்ட் டு டாக். ஸோ இன் த எண்ட் தே ஆர் கோயிங் டு கம். இதுதான் இந்த எனர்ஜி. தே ஆர் கோயிங் டு கம் ஃபார் ஷியோர். யூ ஆர் மைன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ ஹவ் ஸ்ட்ரகிள் வித் அடிக்ஷன்ஸ். எல்லாமே ஒத்துக்கிறாங்க. தே ஆர் ரிலீஸிங் எக்ஸ். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸை பற்றின ஒரு ரகசியம் தெரியும், நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். நான் இப்போ வந்து எனக்கு புரியுது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு. ஸோ ஐ வாண்ட் டு கம் பேக். இதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். பட் இதுதான் அவங்க வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற உண்மை, ரகசியம், அதுக்கப்புறம் விஷயமும் கூட. ஸோ பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் மேபி நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை, பெர்ஸ்பெக்டிவாக மாற்றினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் கொஞ்சம் கோணையாக பார்க்குறீங்க, சரியான விஷயத்த பார்க்கல.
பார்ப்போம் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. பைல் 1ல் பண்ண மாதிரி சில சீக்ரெட் மெசேஜஸ், அதாவது சீக்ரெட் மெசேஜஸ்னு இல்லை, அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் உங்கள் எனர்ஜியை வந்து நம்ம முன்னாடியே என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை வந்து கடைசியாக தான் நம்ம வந்து எடுத்து படித்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீடிங்ஸில் இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட இன்டென்ஷன். சில சமயம் நீங்கள் முழுசாக கேட்காம போகலாம். எந்த ரீடிங்கை பார்த்தாலும் முழுசாக கேட்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எங்கே எந்த மெசேஜ் உங்களுக்கு பொருந்தும்னு தெரியாது. இல்லைனா வந்து ஜஸ்ட் லைக் தட் பார்க்காதீங்க. அப்படி பார்க்குறதுனால நீங்கள் 2-3 படத்தை பார்த்துட்டு சாங்கை கேட்டு போயிடலாம். அது வந்து உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணும், அதில் பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்க போதில்லை. இது வந்து உங்களோட மெசேஜஸ் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இன்னொரு பவுச் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கான கிளாரிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், சில சமயம் சிலதை ஒத்துக்க உங்கள் மனசு விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து உங்களை ஒரு சேஃப் ஜோன். அட்வென்ச்சர் தான் திரும்ப வருது. I'm going to shuffle it. ஸோ இந்த கார்டு நான் அப்படியே எடுக்க போகிறதில்ல, ஏன்னா பைல் 1க்கும் இதே தான் வந்துச்சு. மேபி I put in a wrong place. இது தானாகவே வரட்டும், பார்க்கலாம். That is not possible. பார்க்கலாம். ட்ரைங் எகெயின், காமிக்ஸ் ஆர் ட்ரைங் எகெயின், அதுதான் மெசேஜ் உங்களுக்கு. ஸோ காமிக்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், காமிக் ட்ரைங் எகெயின், ஸ்டே லாயல். இதுதான் உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனுக்கோ இது பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ். தட்ஸ் வை ஐ டிட்ன்ட் டேக் த மெசேஜ். ஸோ அவங்க வந்து இதை நான் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. வி ஹாவ் டு பி கேர்ஃபுல், அதாவது யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். இப்போ வந்து நம்ம உங்கள் பர்சனோட மெசேஜுக்கு போகலாம். பைல் 2ஓட பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ரொம்ப அவசரப்படுறாங்களோ, அவங்க ஹெர்மிட் மோடில் இருக்கேன்னு சொல்கிறாங்க அவசரமாக. பைல் 2ஓட பர்சனோட மெசேஜஸ் என்ன? பைல் 2ஓட பர்சனோட மெசேஜஸ் what they want to say. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. இந்த கார்டு உள்ளே போகலை, நான் இது எல்லாத்தையுமே எடுக்கிறேன் பிகாஸ் there is a story. they are heart broken. இங்கே பார்த்தீங்கன்னா 10 of souls, காமிக் அவங்கள வந்து ஏற்கனவே துரோகம் பண்ணியிருக்கலாம், திரும்பவும் அந்த துரோகத்தை அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள், இதில் காக் பிளாக்கிங் மாதிரி கண்டினியூஸாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தொடர்ந்து உங்கள் பர்சன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லைனா ஒரு பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை விட்டால் ஒர்க் பிரச்சனை விட்டால் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறது. இட்ஸ் லைக் தொடர்ந்து அவங்கள வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் அந்த காதலை பற்றி யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கணிப்பு. பட் காதல் வந்து யோசிக்கிறது இல்லை. இட்ஸ் லைக் லிவிங் வித்தின் ஆர் செல்ஃப். அதை வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து ஒரு குழப்பத்தினால் நீங்கள் தூங்கும்போதோ இல்லை எந்திரிக்கும் போது ஆப்வியஸாக இட் இஸ் இன் யுவர் மைண்ட். இதை வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தே கேன் டிஸ்ட்ராக்ட். சில மேஸ்குலின்ஸ் வீக்காக இருக்கலாம், தே மே ஃபால் ஃபார் த ட்ராப், தே மே ஸ்லீப் வித் காமிக், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சர்வைவ். அது வந்து ரொம்ப நாள் நீடிக்க போகிறது, என்ன கசந்து போயிடும். ரொம்ப நாளைக்கு அது நிலைக்கவும் நிலைக்காது. இதனால் என்ன நடக்கும்னா, ஒரு நல்ல காதலை நீங்கள் இழக்க போகிறீங்க. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நட்டாத்தில் நீங்கள் நிற்கவும் போகிறீங்க. ஸோ மேஸ்குலின்ஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபெமினன் இது உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இப்போ வந்து வி ஆர் ஸ்டாண்டிங் இன் த ஈக்குவல் ஃபூட்டிங், ரைட்? இப்போ வந்து பெருசு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இல்லை. செக்ஷுவல் லைஃப் ஆகட்டும், இல்லைனா வந்து சோஷியல் லைஃப் ஆகட்டும். ஸோ இது உங்களுக்கும் பொருந்தும். உங்கள் காதலுக்கு நீங்கள் எவ்வளோ லாயலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பர்சன் உங்களை வந்து உங்களுக்கு சொல்கிற மெயின் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு இந்த பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க காமிக். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ வந்து அவங்க உங்களை ரொம்ப மரியாதையாக பார்க்குறாங்க. ஏன்னா மேபி நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம். திஸ் இஸ் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ஃபார் ஷுர். ஏன்னா நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் வரீங்க, ஃபெமினன். இது வந்து நிச்சயமாக உங்கள் பர்சன் இப்போ நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போது அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். எதுக்காக அப்படின்னா உங்கள் உலகத்துக்குள்ளே வரதுக்கு. உங்கள் உலகம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலோட சப்போர்ட் இருக்குது. அதை வந்து அவங்களால பார்க்க முடியுது வெளியிலேருந்து. இப்போது அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா பாஸ்ட்டில் மேபி அவங்க அதை புரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிருக்கலாம். பட் தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷுர். இப்போ வந்து அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான முகாந்திரத்தை தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு வெல் செட்டில்டு பர்சன் தான் நான் தான் உங்கள் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, எஸ், மேரேஜ் இஸ் இந்த கார்ட். பைல் 2 நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் உங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. யூ ஆர் கோயிங் டு மேரி யுவர் பர்சன் ஃபார் ஷுர்.
நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தாலும் சரி, சோல்மேட் ஜேர்னியில் இருந்தாலும் சரி, இந்த எண்ட் உங்கள் கல்யாணத்தை, உங்களோட யூனியனை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இப்போ உங்கள் பர்சன் உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஆர் அப்ரிஷியேட்டிங் இட். அதே சமயம் வந்து அவங்க உங்ககிட்ட வரதுன்ற ஒரு முடிவோட ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் உலகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. மேபி யூ பிளாக்டு திஸ் மாஸ்குலின். ஆனால் இப்போது அதுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் உலகம் வந்து எதிலும் மறைக்கப்பட்டதில்லை. இட்ஸ் லைக் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நீங்கள் எதையும் மறைக்கல, ஒரு ஃபசாடு இல்லை, அது முகத்துக்கு ஒன்று போட்டுக்கிறது, பின்னாடி ஒன்று நடிக்கிறது, இது எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட இப்போ இருக்கிறது எல்லாம் ஓவர் ஃப்ளோயிங் லவ், ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன். ஒரு மேபி இந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் காதில் புரிய வச்சுருக்கலாம் ஒரு ஒரு இன்சிடெண்ட்னால. அதனால் இப்போது மூடி வச்சுருந்த காதல் வந்து பொங்கி வழிஞ்சிருக்கிறதுனால ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. இட்ஸ் லைக் பியர் பாட்டில். இவ்வளோ நாளாக பிரபஞ்சம் போட்டு அவங்களை குலுக்குன்னு குலுக்கி இப்போ இந்த காக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லைக் பொங்கி வழிஞ்சுன்னு இருக்குது. அவங்களால வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்டையர் பாட்டிலுமே வந்து இட்ஸ் லைக் அந்த பாட்டில் நம்ம ரியல் டைமில் வந்து தீர்ந்து போயிடும், இல்லைனா பாதி வந்து வெளியில் விழுந்துடும். பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஹாஃப் அந்த மாதிரி தான் மிச்சம் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லைக் டிவைன் லவ். வெளியில் போக போக இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுது. காதல் உங்களை விட்டு விலகி இருக்க அவங்களுக்கு காதல் வந்து பிச்சுக்கிட்டு பொங்கி வருது. தே வாண்ட் டு மேரி யூ ஃபார் ஷூர். இப்போ விட்டிங்க, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவுத்து விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் கட்டி வச்சுருக்க ஒரு வெரி லாயல் டாக். அது வந்து அவங்க ஓனரை பார்த்துருச்சு. அதால் அந்த சங்கிலிக்குள்ளே நிற்க முடியல. இட்ஸ் லைக் என்னை விட்டுடுங்க அப்படின்னு தவிச்சிட்ருக்கு. அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த நாய்க்குட்டி எப்படி ஓடி வந்து உங்கள் மேலே தாவும். அப்படி தான் இருக்குது அந்த மாஸ்கினோட எனர்ஜி. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. தே வாண்ட் டு ரஷ் டுவர்ட்ஸ் யூ. உங்களை வந்து மேலே விழுந்து பிராண்டத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சச் அ லவ். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 5 of Wands ஸ்பிரிட்ஸ். என்ன நடக்குதுங்க? வாட் ஆர் தே ட்ரைங்? திரும்ப வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் டஃப் சைக்கிள்ஸ். உங்களை வந்து ஒரு நைட் மேரில் வச்சுக்க தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு வந்து சின்ன ஈகோயிஸ்டிக்காக ஸோ இந்த மாஸ்கினும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட் ஜாஸ்தி. இந்த வேர்ல்ட் இஸ் எண்டிங். இந்த மாஸ்குலின் எனர்ஜி மேபி ஒரு சிலருக்கு தே ஆர் கோயிங் த்ரூ லீகல் சுச்சுவேஷன், டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து முடிஞ்சிடும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்கிறதுக்கு. அப்போ தான் உங்ககிட்ட வர முடியும்னு இருக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து ஒரு லீகல் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு லீகல் பேட்டிலாக இருக்கலாம், ஃபேமிலியோட மேபி. அதில் வெற்றி நிச்சயமாக உண்டு. லீகல் பேட்டில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. இல்லைனா ரீசெண்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலின் வந்து அவங்க அடைஞ்ச ஒரு வெற்றியவோ இல்லை இந்த காதலை பற்றின ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக இருக்கிட்டையா சொல்லியிருக்கலாம். அதனால் வந்த வெனதான் இது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த வெற்றி நீங்கள் அடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இந்த பேட்டிலே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. ஒரு லீகல் பேட்டிலாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் பேட்டிலாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து மாட்டி விட ட்ரை பண்ணுறாங்க ஒரு சூழ்நிலையில். பட் உங்கள் பர்சன், அதாவது இந்த ஃபெமினின் எனர்ஜி சொன்ன ஒரு விஷயம்தான் உங்களோட கைடன்ஸ். இல்லை நான் சொல்லிகிட்ருக்க விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸ். இஃப் யூ ஆர் டாக்கிங் இந்த 9 of Swords எனர்ஜி, இங்கே 10 of Swords ஆல்ரெடி வந்துருச்சு நம்ம பாட்டம் டெக்கில் பார்த்தோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு எண்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நோட். பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பர்சன் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணுறாங்க. ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜஸ்டிஸ் இஸ் தேர். உங்களுக்கு ஏன் இங்கே ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி வந்திருக்குன்னா ஃபெமினன், யூ ஹேவ் டு லிசன் டு யுவர் ஹார்ட். உங்களோட இன்ஸ்டிங்க்டை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா காமிக்ஸ் உங்களுக்கு உங்கள் பர்சனை பற்றி பொய்யான தகவல் கொடுக்கலாம். ஏன்னா வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு லீகல் பேட்டில் இருக்காங்க. இப்போ உங்களை நோக்கி வர முடியுமா அப்படின்னா முடியாது. அதை வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக திருப்ப ட்ரை பண்ணலாம். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் எனி திங். உங்களோட இன்ட்யூஷன், உங்களோட கைடன்ஸ் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது. இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வழி தான் காட்டும். ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட், யுவர் இன்ட்யூஷன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. இணையே என் உயிர் துணையே, உன் இமை திறந்தால் நான் உறைவது ஏனடி, அழகே என் முழு உலகம், உன் விழிகளிலே கண் உறங்குவது பாரடி. இந்த முழு உலகம், யூ ஆர் திஸ் மாஸ்குலின்ஸ் வேர்ல்ட். அதை பற்றி உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. அதை அவங்க பாட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காதல் என்னுள்ளே வந்த நேரம், நான் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வேன், நானும் உன்னோடு நடக்கின்ற நேரம், இந்நாளில் சாலை அத்தனை அழகாய் மாறும். ஸோ உங்களோட போகிற இந்த பாதை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கையாகட்டும், அவங்களோட டேஸ் ஆகட்டும், உங்களை நினச்சிட்டு போகிற வாழ்க்கை, இல்லைனா உங்கள் உலகத்தை தூரந்து பார்க்குற அந்த நொடி, அந்த நேரங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட சேர்ந்து பண்ணுற அந்த பிரயாணமும் இருக்கட்டும், இட்ஸ் லைக் வாழ்க்கை பயணம்.
இல்லை உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை என்னை பார்த்து உன் ஓரக்கண்ணால் பேசு, நீ நெருங்கி வந்தா காதல் வாசம். இது வந்து திஸ் சாங் இஸ் ஒரசாத உசிரத்தான் உருக்காத அந்த சாங். இட்ஸ் லைக் அப்புறம் வந்து என் உசுறு மொத்தம் உள்ள பேசும், ஒரசாத உசிரத்தான் உருக்காத. இட்ஸ் லைக் இட்ஸ் சம் பாப் சாங். இது வந்து ஃபில்ம் மியூசிக் இல்லை. அப்புறம் வந்து உன் பதில் வேண்டி யுகம் பல தாண்டி உன்மதம் கொண்டு காத்திருப்பேனோ, உன் இரு பார்வை விழுகின்ற தொலைவில் வாழ்கின்ற யோகம் நான் அடைவேனோ, வழிப்போக்கன் வாழ்வின் நிழலாய் வருகிறாய், நான் கேட்டும் முன்னே இளைப்பார தருகிறாய். சூப்பர் பியூட்டிஃபுல் சாங் இது. யூ ஷுட் லிசன். இந்த சாங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்களோட பதில் வேண்டி, இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திஸ் இஸ் ட்வின் ஃப்ளேம். இதெல்லாம் இது வந்து கண்டிப்பாக சோல்மேட் ஜேர்னி. உங்களோட பதில் வேண்டி அவங்க ரொம்ப யுகமாக தாண்டி வந்துட்டுருக்காங்க, காத்துட்ருக்காங்க. உங்களோட ஒரு விழி பார்வை உங்களோட கண் படுற தூரத்தில் வாழ்ந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட வாழ முடியலன்னா கூட உன்னோட கண் பார்வைக்குள்ளே, இல்லைனா அந்த நீங்கள் இருக்கிற அந்த எனர்ஜி சோர்ஸ்க்குள்ளே இருந்தாலே போதும். அந்தளவுக்கு இப்போது அவங்க வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். இட்ஸ் லைக் நீ இந்த ஏரியாவில் இருக்க, நீ இந்த வீட்டில் இருக்க அப்படின்ற நினைப்போட நான் அந்த ஏரியாவில் குடியிருந்தால் கூட போதும், அதுவே எனக்கு போதும். இந்த கல்யாணம்லாம் வந்து இட்ஸ் லைக் பிளஸ்ஸிங் டு மீ அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப புரிதலோடு இருக்காங்க. உங்களோட கை தொடுற தூரத்தில், நான் கண் படுற தூரத்தில், அதாவது நீங்கள் பார்த்தா போதும் அவங்கள, உங்கள் பார்வையில் அவங்க விழுறாங்க. இல்லைனா அவங்க இருக்காங்கங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணால் போதும். மேபி நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, இல்லைனா வந்து யூ பிளாக் தெம். ஏன்னா இங்கே நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸில் வரீங்க, ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கீங்க. வழிப்போக்கன் வாழ்வில் நிழலாய் வருகிறாய். அதாவது அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருந்த சமயத்தில் மேபி அதுதான் இங்கே கைடன்ஸ். அவங்களோட வழிப்போக்கன், அவங்க எந்த வழி போகிறதுன்னு தெரியல, ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க கேட்கல, இருந்தாலும் வந்து அவங்க எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. நீ ரொம்ப பார்க்கறதுக்கு டயர்டாக இருக்க, உன்னை சுற்றி கெட்டவங்க இருக்காங்க, ஜஸ்ட் டேக் சம் ரெஸ்ட், கொஞ்சம் யோசி, நான் வந்து உனக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன். இட்ஸ் லைக் கர்ட்டசி, ஒரு மனுஷனுக்கு கொடுக்க போகிற அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரொம்ப ஆறுதலான வாழ்த்தை சொன்னதோடு இல்லாமல் செயல்லையும் நீங்கள் காட்டியிருக்கீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் கிவ் அப் பண்ணல அவங்கக்கிட்ட, அவங்கள பற்றியோ அவங்கள வாழ்க்கையில் பற்றியோ அவங்க உங்களுக்கு என்ன தான் பண்ணியிருந்தாலும் ஐ வாஸ் இன் டினையல். அவங்க சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறாங்க பாஸ்டில். அது இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. எவ்வளோ அழகான கனெக்ஷன், எவ்வளோ அன்பான ஆள் நீ, உன்னை வந்து நான் சரியாக புரிஞ்சிக்கல, நான் வந்து என்னோடய பிரச்சனையிலே முழுகிட்டேன், அது வந்து என்னோடய பெரிய தப்பு அப்படின்றாங்க. எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் பைல் டு பர்சன்ஸ் ப்ளீஸ். ஐ கீப் கம்பேரிங் அதர்ஸ் டு யூ. நீங்கள் வந்து உங்களை வந்து யாரோடய கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு ரேர் பீஸ், அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஐ வாண்ட். அதான் அந்த ரேர் பீஸ் தான் சொன்னேனே இப்போது. உங்களோட உலகம், உங்களோட வாழ்க்கை, உங்களோட வார்த்தைகள், உங்களோட எனர்ஜி, யூ ஆர் லைக் ஸ்டார். ஐ ஹாவ் வல்னரபிலிட்டி இன்செக்யூரிட்டிஸ் வித் யூ. உங்ககிட்ட வந்து மேபி பாஸ்டில் இல்லைனா இப்போ கூட எல்லா ரகசியத்தையும் சொல்கிறது, காதலிக்கிறேன்னு சொல்கிறதே வந்து அவங்க வந்து ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அவங்களுக்கு அந்த கட்ஸ் இல்லை, இல்லைனா வந்து உங்களை ரொம்ப ஹை பெடஸ்டலில் வச்சுருக்காங்க, உங்களோட தேவதை மாதிரி வச்சுருக்காங்க, எனக்கு அந்த தகுதி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பி பேஷண்ட் வித் மீ, ஐ எம் ஆன் மை வே. அவங்க வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. ஜஸ்ட் தே நீட் சம் டைம். ஐ ஹாவ் பீன் ஹர்ட்டிங் வித்தவுட் யூ, யூ ஹாவ் நோ ஐடியா. நீங்கள் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னா இல்லை, உங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் உங்களுக்கு சொல்கிறது இதே தான், லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க, அதுதான் அவங்களும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜி. வி ஆர் கோயிங் டு ஓப்பன் த சர்ப்ரைஸ் கார்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ நோ த சீக்ரெட் அபவுட் மை சைல்டு. மை குட்னஸ், அவங்களுக்கு அவங்க குழந்தைய பற்றின ஒரு ரகசியம் தெரியுன்றாங்க. அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் நைட்மேர். நீங்கள் சொன்னீங்க மேபி அவங்க அந்த ரகசியத்தை பற்றி அவங்களுக்கு ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு அந்த ரகசியம் இப்போ தெரியுது. அதனால தான் இப்போ இன்னும் நீங்கள் உயர்வாக தெரியுறீங்க. ஐயோ நான் நம்பலை, அவள் தலையே அடிச்சுக்கிட்டாலே, இதை பாரு, நான் அவங்ககிட்ட என்ன கேட்குறேன், இந்த மாதிரி கிளாரிட்டி தானே கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க. அவங்க அப்போ கேட்கல, இப்போ அவங்க அதை சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு அதை தோண்டும் போது ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரியுது. ஐ நோ த சீக்ரெட் அபவுட் மை சைல்டு.
தெர் இஸ் அ சீக்ரெட். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்கள் பர்சன் ஆல்ரெடி மேரிட்னா மட்டும் இது வந்து அப்ளை ஆகும். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் யூ அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ். நான் தான் சொன்னேனே, நீங்கள் இருக்கிற கண் பார்வையில் அவங்க இருந்தாலே போதும். அதை தான் இந்த சாங்கும் சொல்லுது. எவ்வளோ சின்க்ரனிசிட்டி பாருங்கள். உங்களோட ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதும், அதுவே எனக்கு வந்து வரம் மாதிரி அப்படின்றாங்க. ஐ ஆம் எ நியூ பர்சன் என்ட்ரிங் யுவர் லைஃப் சூன். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு புது மனிதனாக தான் வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எல்லாமே கடந்து எல்லாமே புரிஞ்சு ஒரு புது மனிதனாக தான் வரப்போகிறாங்க. ஐ ஃபெயில் டு ஸ்டாண்ட் பை யூ அண்ட் ப்ரொடெக்ட் யூ. அவங்க வந்து ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுறாங்க. பாஸ்ட்டில் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. யூ ஓன்ட் ட்ரஸ்ட் மீ அகெயின் எனிவே ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத். பாஸ்ட்டில் அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தினால இப்போ சொல்கிறத கூட நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து இந்த வல்னரபிலிட்டி, இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு உண்மையாக உங்ககிட்ட சொல்ல போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ். நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்கல, அதெல்லாம் செகண்டரி. ஐ எம் கோயிங் டு எக்ஸ்ப்ரெஸ், அவ்வளோதான். வில் யூ அக்செப்ட் மீ அகெயின், அதுதான் அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. நீ திரும்பவும் என்னை ஏற்றுப்பியா? அந்த டவுட் அவங்களுக்கே இருக்குது. ஸோ I do rituals. They are doing manifesting rituals. உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரை அகைனுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். காப்பி கேட். காப்பி கேட் தான் காமிக் எனர்ஜி. ஸோ இந்த காப்பி கேட் வந்து உங்களை மாதிரி நடித்து ட்ரை பண்ணுது. பட் மாஸ்குலின் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. உங்கள் பர்சன் இந்த காப்பி கேட்டை பற்றின ஒரு ரகசியம் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ஒரு சைல்டு பற்றின ரகசியமும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து they are looking at you like an angel. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டோன்ட் ரஷ். திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஜெய் சாராம். காட் பிளஸ் யூ. காமிக்ஸ் ஆர் ட்ரையிங், ஸோ ஸ்டே சேஃப்.